அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2025. இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவது ராசி மேஷம். மேஷத்துக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடெயிலா பார்த்துடலாம். முதலாவது அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு எந்த சேஞ்சஸும் பண்ணல. இந்த மாதத்துல குரு 18ஆம் தேதி அதிசார பயிற்சி பண்றாரு. அதிசாரமா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி உச்சமாகிறாரு. எனவே இது ஒரு திடீர் விபரீத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. திடீர் மாற்றத்தை குறிக்கிறதுக்கான ஒரு சில சைன்லாம் இந்த அதிசார பயிற்சியில காமிக்குது. சோ அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். இது ஓரளவுக்கு சுபத்துவம் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. இருப்பினும் பற்று உள்ள கிரகத்தோட பற்று இல்லாத கிரகம் இணைகிற ஒரு காம்பினேஷன் வருது. எனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அது பெருசா உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபாடு கொடுத்துரும். அடுத்து வந்து சூரியன் புதன் காம்பினேஷன் 6ஆம் இடத்துல. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரம். அடுத்த இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா புதன் வந்து கரெக்டா 2ஆம் தேதியே நமக்கு பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. பிளஸ் வந்து செவ்வாயோட வந்து காம்பினேஷன் ஆயிடுவாரு. அடுத்து பார்த்தோம்னா கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி சூரியன் புதன் செவ்வாயோட காம்பினேஷன் வந்துடும். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி நீச்சமாகிறாரு. இதை நான் கொஞ்சம் குற்றமா பார்க்கிறேன். சுக்கிரன் நீச்சமாகிறது இந்த மாதத்துல ஒரு சில விஷயங்கள்ல நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது புதன் 27ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. அஷ்டமத்துல செவ்வாய் ஆட்சி. சோ இந்த காம்பினேஷனும் கொஞ்சம் குற்றமா இருக்கு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா புதன் 24ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி சூரியனோட காம்பினேஷன் பண்றாரு. சோ அது நல்ல அமைப்பு தான். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ அந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை டீடெயிலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா சமசப்தம வீடான 7ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. அது ரொம்ப நல்ல அமைப்பு தான். சிந்தனை தெளிவு நல்லா இருக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். புத்தியில எந்த கலக்கமும் இல்லாம தெளிவா ஒரு முடிவு எடுத்து தெளிவான ஒரு பாதையில பயணிக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில தயக்க நிலைகள் இருக்கும். இது பண்ணுவோமா வேணாமாங்கிற மாதிரியான தயக்க நிலை, அதிகமா யோசிக்கிற அந்த ஒரு தன்மையை இந்த குரு 3ல இருக்கும்போது கொடுத்துரும். இப்ப வக்ர சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதத்துல 7.5 சனியுடைய பாதிப்பு மேஜரா இருக்காது. சோ அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதத்துல சுக்கிரன் 5ஆம் இடத்துல கேதுவோட காம்பினேஷன்ல இருப்பாரு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல அது வேணும் இது வேணும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம எதுவுமே வேணாம், இப்போதைக்கு எனக்கு தேவை மன நிம்மதி மன நிறைவு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்பார்ப்புகள் உடைபடும் போது நீங்க எதிர்பார்க்கிறத தாண்டிய ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுது. அதனால ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இப்ப அதிகரிக்கும் டிஃபால்ட்டாவே. ஏன்னா வந்து பற்று உள்ள கிரகத்தோட பற்று இல்லாத கிரகம் இணையுது. அதனால ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டாவே அதிகரிக்கும். அதுல உங்களை ஈடுபடுத்திக்கும் போது இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க நிச்சயமா அடைய முடியும். அடுத்தது 2-7க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல கேதுவோட இணைறாரு. பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்டு மாட்டிக்க கூடாது. குடும்பத்துல கொஞ்சம் பராமரிப்பு தன்மைகள் தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதத்துல 7ல செவ்வாய், வாழ்க்கை துணை சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரும். அதே போல வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த மாதத்துல செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ஒரு மாதம். எனவே வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 13 நாட்கள் ஓகே, முதல் ஒரு 13 நாள் பாசிட்டிவா இருக்கு. முதல் 13 நாட்களுக்குள்ள நீங்க இந்த திருமண முயற்சியில சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த 13ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சமாகிறாரு. அது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கிறது இல்ல. அதனால வந்து 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகள், குறிப்பா திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இந்த மாதத்துல 5ல கேது பிளஸ் வந்து 7ஆம் அதிபதி போய் நீச்சமாகிற அமைப்பு. சுக்கிரன் வந்து நீச்சமாகிறாரு. குரு 3ஆம் இடத்துல அதிசார பயிற்சி பண்றாரு. எனவே இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து குரு உச்சமாகிற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த குரு அதிசாரத்துல வரதுனால மேஷத்துக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில திடீர் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே ரொம்ப நாளா தடைப்பட்டு போறவங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி
விஷயம் மூலமா சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லாம் அப்படியே மேலோட்டமா வரும். பிள்ளைகளோட அதிகமான கருத்து போராட்டம், முரண்பாடான சூழ்நிலை தென்படுற மாதிரி இருக்கும். எனவே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்டோட போகணும். ரொம்ப போட்டு ஓவரா உங்களை நீங்களே அடட்டிக்க கூடாது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி மேஜரா ட்ரபிள் இல்ல. இருப்பினும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு செயல்படும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுபத்துவமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது சூரியன் புதன் இணைவு இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டகாசமா இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல போயிட்டு சூரியன் புதன் இணைவு ஏற்படுது. பிளஸ் வந்து 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ஏற்படுது. அதே போல வந்து 7ஆம் இடத்துலயும் செவ்வாயோட சூரியன் புதன் காம்பினேஷன் எல்லாம் பண்ணுது. அதையும் உச்ச கிரகமாக சூரியன் வந்துருவாரு. எனவே இந்த மாதம் ஃபுல்லாவுமே படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டைம் பீரியடா இருக்கும். புதனாதித்ய யோகத்தினால புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். மேலும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த வகையிலேயோ அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த வகையிலேயோ உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட தடை, தாமதம், தடுமாற்றம்லாம் இந்த மாதத்துல விலகும். கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை மாணவ மாணவிகள் அனுபவிப்பாங்க. சோ இதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் நமக்கு போயிட்டு 12ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. குரு அதிசார பயிற்சி பண்றாரு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா தொழில் உத்தியோகத்துல திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் அடைகிறது அல்லது உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுங்கிற எண்ணம் வருது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு 10ஆம் இடத்துல பதியும். 10ஆம் அதிபதி வக்ர அமைப்பு. மேலும் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு வந்து உச்சமாகிறாரு. இந்த காம்பினேஷன்லாம் வரதுனால நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு குணத்தை கொடுக்கும். என்ன கேட்டா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறது முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுங்க. அவசரப்பட்டு சேஞ்ச் பண்ணி எதுலயும் போய் லாக் ஆயிக்க வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமான இந்த பிரஷரான ஒரு அமைப்பை வந்து இந்த காம்பினேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்று கொடுக்கும். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 11ல இருக்கிற ராகு உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துரும். உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும். அதுல மேஜரா ட்ரபிள் இருக்காது. ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த மாதத்துல ஆட்சி உச்சம் மூலதிரிகோண வீட்டுல வர இருப்பாரு. எனவே 6ஆம் அதிபதி 6லே இருக்கிறதுனால கடன் சுமையை கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியா பெரிய அளவிலான குழப்பங்களோ பெரிய அளவிலான சிரமங்களோ இந்த மாதத்துல மேஜரா இருக்காது. எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டியை இந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துரும். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது உடல் ஆரோக்கியம், அப்படியே மன ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடத்துக்கு உச்சகுரு வராரு. அதான் அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு. மன ரீதியா ஒரு சில நிம்மதியான அமைப்புகள்லாம் கிடைக்கும். ஆனா உடல் ஆரோக்கியம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து கரெக்டா 27ஆம் தேதி அஷ்டமத்துல போய் ஆட்சி ஆயிடுவாரு. லக்னாதிபதி அஷ்டமத்துக்கு போறது குற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 6ஆம் இடம் இந்த மாதம் ஃபுல்லா ஆக்டிவ்ல இருக்கும். அதனால ஹெல்த் ரீதியா கொஞ்சம் ட்ரபிள கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். ஓவரா யோசிக்கிற தன்மையை கொடுக்கும். அதே போல வந்து தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால உடைய கால் பகுதி, உடைய பாத பகுதி, உடைய கால் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு சம்பந்தமான ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் ஏதாச்சும் உங்களை ஒரு மேலோட்டமா கொஞ்சம் சீன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபால்ட்டா கொஞ்சம் ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருந்தீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சுபத்துவமான வளர்ச்சியை கொடுத்துரும். கோப குணம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நம்மளுடைய ராசியே சமசப்தம பார்வையால பார்க்கிறாரு. பிளஸ் வந்து குருவுடைய பார்வையும் நமக்கு லக்னத்துக்குலாம் கிடைக்கல, ராசிக்கும் கிடைக்கல. அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோப குணம் கொஞ்சம் அதிகமா வரும். ரொம்ப பிரஷர் ஏத்திக்கிறது, ரொம்ப கோவப்படுறது, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுன்னு சொல்லிட்டு அதிகமா வாக்குவாதம் பண்றது. சோ அந்த அமைப்பை அதிகப்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதனால கோபத்தை குறைத்து செயல்பட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அதனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுத்துரும். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் வேணும். அதே போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அது ரெண்டையும் நீங்க பாசிட்டிவா நீங்க நகர்த்தினாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறிடும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.